பிரசங்கி 10வது அதிகாரம் 2வது வசனம். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. சோ இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய இருதயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ ஞானி அப்படின்றது அவன் ஞானவானா இருப்பது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவனுடைய இருதயம் கூட செம்மையா இருக்குது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா அதனாலதான் அவனுடைய இருதயத்தை வலது கையில வச்சிருக்கிறாங்க. வலது கை அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு சம்பிரதாயப்படி வலது கை அப்படின்றது நல்ல விஷயம். வலது கால் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது வலது கால் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா சொல்ற மாதிரி, வலது கையும் நல்ல விஷயம், நல்ல ஒரு கனமான ஒரு காரியம் அப்படின்னு வலது கையில ஒரு பொருளை கொடுக்கும்போது வலது கையில கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி வலது கை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியம். அப்போ ஞானியின் இருதயத்தை வலது கையில வச்சிருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஞானியா இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் செம்மையா இருக்கும். மூடனுடைய இருதயமோ இடது கையில. ஏன் அப்படின்னா மூடனுடைய இருதயம் தேவையில்லாத யோசிக்கும், நெகட்டிவாவே யோசிக்கும். அவன் தேவையில்லாத யோசிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல விஷயமே அவங்களுக்கு தோணாது, நல்ல காரியமே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இருதயத்துல இருந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது, இருதயத்து நிறைவினால் வாய் பேசும் அப்படின்ற. அப்ப பேசக்கூடிய வார்த்தைகள் இருதயத்துல இருந்து வருது. அந்த இருதயம் ஞானின் இருதயமா இருந்துச்சுன்னா நல்ல வார்த்தைகள் வரும், மூடனுடைய இருதயமா இருந்ததுன்னா கெட்ட வார்த்தைகள் வரும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நம்மை பரிசோதிக்க வேண்டியது அவசியம். நம்ம ஞானியா இருக்கிறோமா மூடர்களா இருக்கிறோமா? ஒருவேளை நான் மூடனா இருப்பேன், ஆனால் என்னுடைய வார்த்தையை நீங்க செக் பண்ணிட்டா போதும். நீங்க நல்ல வார்த்தையில பேசுங்க. மற்றவங்க சிலர்லாம் சிலவங்களை பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க, இவன்ட்ட எப்படா பேசுறதுக்கு, இவன்ட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களா நீங்க இருப்பீர்களானால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னொரு வேளை மூடர்களா இருப்பீர்களா? அவங்களுடைய இருதயம் மூடத்தனமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் தப்பா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அதனால மூடர்களுடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் இராதபடிக்கு ஞானியாய் மாறுங்க. ஞானியுடைய இருதயத்தை போல சிந்திங்க. மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க. வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.